வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேதி 23 ஏப்ரல் 2024. இப்போ டைம் 10:47 ஆகுது. இன்றைக்கி உள்ள பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ கரண்ட் பேங்க் நிஃப்டி ரன்னிங் 47,972. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸ் 48,121. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் 47,942. இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப் ஓப்பனிங் கொடுத்து ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ரெட் ஃபார்மேஷன் கொடுத்து டவுன் சைடு வந்துடுச்சு. சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி இங்கே கொடுத்தேன் புட் சைடில் நல்லா ப்ராஃபிட் கொடுத்தது. நான் என்ட்ரி கொடுத்தது என்ன ஸ்டேக் ப்ரைஸுங்கிறது பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்தது பார்த்தீங்கன்னா 47,900 போட்டு 317க்கு பை பண்ணி செல் 353க்கு சேல் பண்ணேன். நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்தது, மோர் தென் 4,000. எகெயின் புட்டில் என்ட்ரி கொடுத்து 351க்கு பை பண்ணி 20 ரூபீஸில் புக் பண்ணேன். இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா 47,900 போட்டு ஆல்மோஸ்ட் எனக்கு 9,500 ப்ராஃபிட் கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எகெயின் கால் சைடு என்ட்ரானேன். ஏன்னா மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆச்சு. பேஸ்ட் ஆன் தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு மேலே போகும்போது நான் கால் சைடு என்ட்ரி கொடுத்தேன். ஸோ அதில் பண்ண ப்ராஃபிட் வந்து ரெக்கவரி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த புட்டு எகெயின் நமக்கு வந்து லாஸ் கொடுத்தது. 86ல் வாங்கி 365ல் செல் பண்ணேன். தென் எகெயின் 77ல் வாங்கி 69. எனக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 இப்போ ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா 47,900 போட்டு நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது. அதுக்கப்புறம்லாம் ரெக்கவரி ஆகிடுச்சு பண்ண ப்ராஃபிட்டு. கால் சைடு என்ட்ரி கொடுக்கும்போதும் ரெக்கவரி ஆகிடுச்சு. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா 2,358ல் இருக்குது. நான் இப்போ ஹோல்டு பண்ணியிருக்க பொசிஷன் புட்டு சைடு நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். சேம் 47,900 புட்டு. இப்போ நான் லாஸ்ட்டு அது பை பண்ண ப்ரைஸ் லாஸ்ட்டு பை பண்ண ப்ரைஸ் 356 ரூபீஸில் பை பண்ணேன். இதுதான் என்னோடய லாஸ்ட்டு ட்ரேடு பை பண்ணது. 10:41க்கு பை பண்ணது. நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல்ரெடி எக்ஸிட் ஆகிடுச்சு. நம்மளோட ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டோம். இன்றைக்கி ரூல்ஸை பிரேக் பண்ணனால மேபி லாஸில் போகுதாங்கிறது தெரியல. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ப்ராஃபிட் கொடுத்தது 9,500 வரலாம் புட்டு சைடு. தென் எகெயின் அது வந்து ரெக்கவரி ஆகி நெகட்டிவ் போகலை. 2,000 3,000 ரேஞ்சில் இருந்தது. நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். தென் எகெயின் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு டவுன் போனது. ஸோ அந்த ஒரு எமோஷனல்னால் இன்றைக்கி நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எகெயின் டவுன் ஆகிடுச்சு. 2,000 சம்திங் இருந்தது வந்து 774ல் வந்துடுச்சு. நியர் த சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் ஃபர்தர் ஃபால் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை சப்போர்ட்டை இதே மாதிரி டச் பண்ணிவிட்டு மேலே அப்சைடு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் எப்படி எந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு. சொன்ன மாதிரி சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு இந்த 10:45 கேண்டிலு எகெயின் 2 கேண்டில் அப்சைடு ஃபார்ம் ஆகிருக்கு. 2 கேண்டில் க்ரீன் வந்து அப்சைடு ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ள நம்ம ஹோல்டு பண்ண பொசிஷனும் லாஸில் வந்திருக்கு. 529ல் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் மூவிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. என்ன காரணம்னு தெரியல. நான் ஸ்டில் ஹோல்டில் இருக்குது என்னோடய ஓப்பன் பொசிஷன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வரேன்னு. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 10-15 கேண்டில் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட்டில் ஃபார்மேஷன் ஆகி டவுன் சைடு வந்தது. அதுக்கப்புறம் இதுவரையிலும் போகலை. மேபி இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மேலே அப்சைடு போகுதாங்கிறது தெரியல. அப்படி இன்கேஸ் அப்சைடு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஹோல்டு பண்ணியிருக்க புட்டு வந்து லாஸ் ஹெவியாக கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நான் எக்ஸிட் ஆயிடுவேன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இது பிரேக் அவுட்டு கீழே கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் இதை ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் எந்த சைடு போகுதுங்கிறது.
இப்போ பாசிட்டிவில் வந்திருக்கு 534. வெயிட் பண்ணலாம். இப்போ டைம் 11:38 ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த 2 கேண்டிலு சப்போர்ட்டை டச் பண்ணியிருக்கு, பட்டு பிரேக் அவுட் கொடுக்கல. அதே போல் இங்கேயும் சப்போர்ட்டை டச் பண்ணியிருக்கு, இங்கேயும் சப்போர்ட்டை டச் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் 6 கேண்டில் வந்து சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு எகெயின் மேலே போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து 48,002 ரேஞ்சில் இருக்குது பேங்க் நிஃப்டி. என்னோடய பொசிஷன் என்னன்னு பார்க்கலாம். என்னோடய கால் சைடு பொசிஷன் வந்து நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். அது இப்போ லாஸில் இருக்குது. 2039 லாஸில் இருக்குது. 165 குவான்டிட்டி. ஏன்னா பிரேக் அவுட்டு டவுன் சைடு கொடுக்கல. ஸோ மேபி இது எகெயின் அப் சைடு வந்து ரெசிஸ்டன்ஸை டச் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ கால் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். டைம் 11:52. எல்லா கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேண்டில் ஃபார்மேஷன் தான் ஆகிட்டுருக்கு. அதுவும் இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே தான் இருக்குது. ஸ்மால் கேண்டில் ஃபார்மேஷனில் சைடு வேல போயிட்டுருக்கு. ஸோ நம்ம எந்த காலோ புட்டோ பை பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நமக்கு நெகட்டிவில் தான் போகும். இப்போ நான் ஹோல்டு பண்ண பொசிஷனை வந்து க்ளோஸ் அவுட் பண்ணிட்டேன் வித் லாஸில். ஸோ ஓவரால் லாஸ் நான் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கிறது 6026 ருபீஸில் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டட் ஆர்டரு 16. நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணியாச்சு இன்னைக்கு. ஸோ அதனால தான் லாஸ் கொடுத்துருக்கு. மார்க்கெட் ரன்னிங் 47,989. டைம் 12 o'clock 12 minutes ஆகுது. மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் 48,046 இருக்குது. இப்போ நான் மறுபடி கால் சைடு என்ட்ரி கொடுத்துருந்தது வந்து எனக்கு லாஸ் 6,000 புக் பண்ணியிருந்தது வந்து இப்போ ரெக்கவரி ஆகிருக்கு. நான் லாஸ்ட்டு என்ட்ரி கொடுத்தது 387க்கு கால் பை பண்ணேன். அரௌண்டு 12 o'clock பை பண்ண ப்ரைஸு 387. இப்போ கரண்ட் ரன்னிங் 408 ருபீஸு. 6,000 ருபீஸ்லேருந்து நமக்கு 2,500 வரலும் லாஸ் ரெக்கவரி ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஆர் டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நமக்கு அட்லீஸ்ட் நம்மளோட லாஸ் ரெக்கவரி ஆனால் வெளியில் வந்துடலாம். லிட்டில் பிட் ப்ராஃபிட் வந்தாலும் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ டைம் 1 o'clock 13 minutes ஆகுது. இப்போ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 1 o'clock 5 minutes டைமில் உள்ள கேண்டில் வந்து ஆல்ரெடி சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு எகெயின் மேலே போய் க்ளோஸ் ஆச்சு. இப்போ செகண்ட் கேண்டில் டவுன் ஃபார்மேஷன் வருது. நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க பொசிஷன் வந்து ஆல்ரெடி 11,000 லாஸில் போயிடுச்சு. பொசிஷன் கால் சைடு ஹோல்டு பண்ணியிருக்கேன், அதனால் டவுன்ஃபால் கொடுத்தனால லாஸ் அதிகமாகிடுச்சு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போது சப்போர்ட்லேருந்து மேலே தான் இருக்குது. மார்க்கெட் அப் டைரெக்ஷன் அண்ட் டவுனு எகெயின் அப்பு இந்த மாதிரி சைடுவேஸில் தான் போயிட்டுருக்கு. பட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணலை, சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணலை. பட் சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கு நிறையா கேண்டில். இந்த 2 கேண்டில் ட்ரை பண்ணியிருக்கேன், அடுத்து இந்த 2 கேண்டில் ட்ரை பண்ணியிருக்கேன், 4 and 6. எகெயின் இந்த 2 கேண்டில், இந்த ஒரு கேண்டில். ஸோ ஆல்மோஸ்ட் 8 கேண்டில் வந்து சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ரெசிஸ்டன்ஸுக்கு இன்னும் போகலை. ரெசிஸ்டன்ஸோட லாஸ்ட்டு ஹை பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான், இந்த லெவல் தான். இன்கேஸ் இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா எகெயின் மேலே போக சான்சஸ் இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி ஓவர் ட்ரேட் வேறு பண்ணிட்டோம், லாஸில் இருக்குது. இது எப்படி போகுது ஃபைனலாங்கிறத நம்ம க்ளோஸ் அவுட் பண்ணுறது
மோஸ்ட்லி லாஸில் தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ வரலாம் லாஸ் 9,900 இருக்குது. மார்க்கெட் டைமு 1:16. ஆல்மோஸ்ட் 11,000 வந்துருச்சு. நான் பொசிஷன் எக்ஸிட் ஆகிடுறேன். ஸோ ஓவரால் லாஸ் 11,870. டைம் 1:31 ஆகுது. இந்த கேண்டில் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே டவுன்ஃபால் கொடுத்து நெக்ஸ்ட்டு கேண்டில் எகெயின் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே போயிடுச்சு. இப்போ பேங்க் நிஃப்டி 47,997 ரன் ஆகிட்டுருக்கு. நம்மளோட பொசிஷன் 15,000 லாஸில் இருக்குது. ஆக்சுவலாக புட் சைடு இருந்ததை கால் சைடு இருந்ததை எக்ஸிட் பண்ணி லாஸ் புக் பண்ணிவிட்டு இப்போ எகெயின் கால் சைடு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கு. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் 21 ஆகிடுச்சு. ஓவர் ட்ரேட் இன்றைக்கி டோட்டலாகவே ஓவர் ட்ரேட் ஆகிடுச்சு. 366க்கு பை பண்ணியிருக்கு கால் ஆப்ஷனை. 48,100 கால். இப்போ கரண்ட் ரன்னிங் 373. இப்போ டைம் 1:57 ஆகுது. மார்க்கெட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல் மேக்ஸிமம் சைடுவே மூமெண்ட்டில் தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுதான் இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஹை 48,085 இந்த கேண்டில். அதே மாதிரி லோ பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான் இருக்குது. நம்ம சப்போர்ட்டை தான் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. மோஸ்ட் ஆஃப் கேண்டில் வந்து டச் ஆகிருக்கிறது வந்து நம்ம சப்போர்ட்டை பிரேக் பண்ணி அப்போது மேலே கொடுத்துருக்கு இந்த லொக்கேஷன் எல்லாம். இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் ரன் ஆகிட்டுருக்கு. 4784 அண்டு 47,942. நமக்கு லாஸில் தான் இருக்குது. லாஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 17,021 இருக்குது. இன்றைக்கி மெயின் ரீசன் லாஸுக்குள்ள ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு 2 ட்ரேடே வந்து ப்ராஃபிட் கொடுத்தது. 2 ட்ரேடு நல்ல குட் ப்ராஃபிட் கொடுத்து வந்தது 9,500 ரேஞ்சுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரீஎன்ட்ரி கொடுத்து அது கன்சிடரு ஓவர் ட்ரேட் ஆகிடுச்சு. ரூல்ஸை பிரேக் பண்ணி ஓவர் ட்ரேட் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் ரீசன் இன்றைக்கி நமக்கு லாஸ் வந்திருக்குது. டைம் 2:13 ஆகுது. மார்க்கெட் ரன்னிங் 47,975. ஃபர்தர் கேண்டில் டச் பண்ணிவிட்டு சப்போர்ட் லைனை பட்டு லாங் பிரேக் அவுட் எதுவும் கொடுக்கல. இன்றைக்கி நம்மளோட ட்ரேடு டோட்டலி அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, எமோஷ்னல் அன்கண்ட்ரோலில் போயிடுச்சு. நம்மளோட பொசிஷன் பார்த்திங்கன்னா 17,000 நெகட்டிவில் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் 19,000 வரலும் போச்சு. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பார்த்திங்கனாலும் 21 இருக்குது. இப்போ இந்த லாஸ் வந்து 21,000 வந்ததுன்னா நான் ஃபைனல் எக்ஸிட் பண்ணிவிட்டு இந்த ட்ரேடு எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் இன்றைக்கி உள்ளது. ஸோ நமக்கு மேக்ஸிமம் லாஸு 21,000 வரலாம் நான் கீப்பப் பண்ணுறேன். 21,000 ரீச் ஆனால் எக்ஸிட் ஆகிட்டு இன்றைக்கி ட்ரேடை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ மார்க்கெட் டைம் 2:50 ஆகுது. பேங்க் நிஃப்டியோட கரண்ட் ஸ்டேட்டஸு 48,030 இருக்குது. நம்ம ஹோல்டிங் பொசிஷன் லாஸ்ட்லேருந்து ஒரு அரௌண்டு 6,000 ரெக்கவரி ஆகிருக்கு. 13,000 இருக்குது. இப்போது 19,000 வரலாம் நமக்கு லாஸ் போச்சு. இப்போ 13 இருக்குது.
ஃபர்தர் அப் டைரக்ஷனில் தான் இருக்குது. அகெயின் மார்க்கெட் டவுன்ஃபால் வருது. டைம் 2:56. ஓவரால் பொசிஷன் -16,000 நெகட்டிவில் இருக்குது. இப்போ டைமிங் 3:06 ஆகுது. மார்க்கெட் சைடுவேயில் தான் போயிட்டுருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண 21,000 ரீச் ஆகலை. இப்போ 16,500 இருக்குது. நான் பொசிஷனை எக்ஸிட் பண்ணிடுறேன். ஏன்னா டைம் இல்லாதனால மார்க்கெட் இன்னும் 25 மினிட்ஸ் தான் இருக்குது க்ளோஸ் அவுட்டுக்கு. ஸோ 16,500 இருக்கேன். நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் வித் லாஸோட. ஓப்பன் பொசிஷனை எக்ஸிட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டோட்டல் லாஸ் 16,923. எக்ஸிக்யூட்டட் ட்ரேட் ஓவர் ட்ரேடு 22. ஸோ எப்போல்லாம் நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணி ஓவர் ட்ரேட் பண்ணுறோமோ, ஓவர் ட்ரேட் ஆல்வேஸ் நெவர் கிவ் ப்ராஃபிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி உள்ள ட்ரேட் வந்து நமக்கு லாஸில் தான் க்ளோஸ் அவுட் பண்ணியிருக்கோம். இனி ஃபர்தர் வந்து எமோஷனல் நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஓவர் ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த லாஸ் நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணாமல் தேர்டு ட்ரேடோட எக்ஸிட் ஆகிருந்தோம்னா அரௌண்டு 5,000 வரலும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். நம்ம ப்ராஃபிட் இப்போ நெகட்டிவில் ஆகிடுச்சு.